ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ உலகில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் செயற்கை ரத்தம் உருவாக்கி உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். அனைத்து இரத்த வகைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த செயற்கை ரத்தத்தை உருவாக்கி ஆச்சரியம் காட்டியிருக்கிறார்கள் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள். தற்போது மருத்துவ பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த செயற்கை ரத்தம் உலகளாவிய பயன்பாட்டிற்கும் சேமித்து வைப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2030ஆம் ஆண்டு வாக்கில் அவசர மருத்துவ சேவையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ஹிரோமி ஷாகாயின் தலைமையிலான குழு இந்த செயற்கை ரத்தத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ரத்தத்தை 2 வருடங்கள் வரை கெட்டுப் போகாமல் சேமிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. காலாவதியான ரத்தத்தில் இருந்து ஹீமோகுளோபினை பிரித்தெடுத்து இந்த செயற்கை ரத்தம் தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக இரத்த வங்கிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் இரத்தத்திற்கு 42 நாட்கள் மட்டுமே ஆயுட்காலம் உண்டு. அது மட்டுமின்றி இரத்தம் பெறுபவரின் இரத்த வகையுடன் பொருந்துமா என்பதை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் இந்த செயற்கை இரத்தத்திற்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதுதான் இதன் விசேஷ அம்சம். தற்போது தன்னார்வலர்களிடம் இந்த செயற்கை ரத்தம் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், இது அவசர மருத்துவ உதவிகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த கண்டுபிடிப்பு நோபல் பரிசுக்கு தகுதியானது என்று பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்களின் இந்த கண்டுபிடிப்பு அவசர காலங்களில் ரத்தம் கிடைக்காமல் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க பேருதவியாக அமையும் என்கின்றனர் நிபுணர்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.